இன்றைக்கான வீடியோவில் இந்த டியூக் 160 தான் இருக்குது நம்ம கூட. ஸோ இதோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா? உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு போதான்னு கேட்டிங்க அப்படின்னா, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் லேப். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. டியூக் 160 பற்றி தான். ஸோ டியூக் 160ல் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ், அதெல்லாமே ஒர்த்தா, அதன் ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2026க்கு யாரெல்லாம் நீங்கள் டியூக் வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன அப்டேட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுக டுமுக அமால் டுமால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளை ஃபுல் சப்போர்ட் பண்ணிடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் கேடிஎம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசு சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆகாஷ் கேடிஎம்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் பண்ணுறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஸோ மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. ஒரு முறையும் நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபீல் ஆகட்டும், உங்களோட கம்ஃபர்ட்னஸ் ஆகட்டும், உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. ஸோ என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்துருவோமா? சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை guys. அதாவது நம்மளுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைப் சிக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துருவோம். ஓகே கைஸ், என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான். நான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு நம்மளுக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்ம இந்த டியூக் 200ல் பார்த்த சேம் சுவிட்சஸ் செட்டப் தான் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹசார் லைட், பாசிங் லைட், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் சுவிட்சும் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாவ், ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா 160 சிசிலையுமே நம்மளுக்கு பார்த்திங்க நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மோட்டார் சைக்கிள், ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பைக் இன்ஃபோ, அதுக்கப்புறம் ட்ரிப் இன்ஃபோ, அப்புறம் செட்டிங்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ், ஸோ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரோட். அண்ட் தென் சூப்பர் மோட்டோ அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஏபிஎஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் இன்ஃபோ. ஸோ பைக் இன்ஃபோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கூலண்ட் டெம்பரேச்சர் ஆகட்டும், ஸோ ஃபியூல் ரேஞ்சு, அப்புறம் பேட்ரி வோல்டேஜு, ஓடோமீட்டரு, ஸோ சர்வீஸ் ரிமைண்டரு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் ட்ரிப் இன்ஃபோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப் 1 அண்ட் தென் ட்ரிப் 2, ஸோ அது டீட்டெயிலாக போனீங்க அப்படின்னா ரீசெட்டு. ஸோ அது நார்மலாக இது தானே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரட்ஸில் நிறையாவே போட்டுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரிப் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பீடு, அதுக்கப்புறம் கூலண்ட் டெம்பரேச்சரு, ஸோ இதெல்லாம் நம்ம ஓடோமீட்ரு, ஸோ இதெல்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு வச்சுட்டு எது வேணுமோ அதை நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. அண்ட் தென் குயிக் செலக்டர், ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு வேணுமோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி வந்து நம்ம மொபைலில் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஷிஃப்ட் லைட்டு, ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் லைட் மெனு இஸ் நாட் அவைலபிள் பிலோ 1000. நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஷிஃப்ட் லைட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாக்கு, ஸோ இதை நம்ம டைம் செட் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு ஓட்டிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல அப்டேட்டு நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே டைப் சிக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு நான் சொல்லி ஆகணும் கைஸ். உண்மையாகவே இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க, ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் இதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இதில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாகவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லியே ஆகணும் கைஸ். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாப் ஸ்பீட் 125லேருந்து 130 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு போதான்ட்டு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த டியூக் 160 தான் இருக்குது நம்ம கூட. ஸோ இதோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா? அப்டேட்டட் டிஎஃப்டி உண்மையாகவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். எஸ், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டிங்களா? வேறு லெவல் இல்லை. ஓகே போவோமா?
ஆக்சுவலாக இது அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், பிக்கப்பில் லைட்டாக தெரியுது. ஓகே, இங்கே ஒரு ரோடு வருது. நம்ம இப்படி போயிட்டு நான் அந்த பக்கமாக போகும்போது ஆஃப் ரோடும் செக் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்படி யூட்டர்ன் பண்ணிவிட்டு ஓகே ஸ்பீட் செக் பண்ணிவிடுவோமா? உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும் கைஸ். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடு போதான்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்குமே ஒரு அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு மைனூட்டான ஒரு இது மட்டும் இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னுட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே, யூஎஸ்டி ஃபோக்கை பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை, அது தாராளமாக நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா ப்ரைஸிங்குமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்கப்புறமும் ஆக்சுவலாக ஏற்றிடுவாங்க கைஸ். ஸோ இன்னும் இப்போ வரைக்குமே நீங்கள் வாங்கலை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் வாங்கிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரொம்ப ஓவராலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான இது மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. ஸோ இது எக்ஸாக்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைலோட கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஷி. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பண்ணலன்னா இப்போ வரைக்கும் பண்ணிவிடுங்க. பாய்.